கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளும் யோவா 2வது அதிகாரத்தில் அந்த 1வது வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது ஒரு திருமணம் ஒன்று நடக்குது கானாவூரில். ஆண்டவரையும் அவருடைய தாயையும் கல்யாணத்துக்கு அழைக்கிறாங்க. சீஷர்களோடு கூட வராரு ஆண்டவர். அப்போ அவங்க வரும்போது அந்த கல்யாணத்தில் திராட்சரசம் குறைவாயிடுச்சு. உடனே இயேசுவின் தாய் என்ன பண்ணுறாங்க, திராட்சை ரசம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதுக்கு உடனே ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, ஸ்திரீயே எனக்கு உனக்கு என்ன, என் வேலை இன்னும் வரலன்றார். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு என்ன வேலைக்காரை பார்த்து சொல்கிறாங்க, அவர் என்ன சொல்கிறார் அதை மட்டும் செய்யுங்கன்னு சொல்லிடுறாங்க. அப்போது ஆண்டவர் அந்த அற்புதத்தை சேர்த்து கூட கல்யாணத்தில் திராட்சை குறைவாயிடுச்சு, அந்த அற்புதம் செய்யறது கூட வேலை வர வரைக்கும் காத்திருக்கு, என் வேலை இன்னும் வரலன்றார். அப்போ அது குறித்த அந்த நேரத்தில் ஆண்டவர் அந்த அற்புதத்தை செய்கிறார். இதனால் கூட இந்த வார்த்தை கேட்க நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் நம்ம பல வருடங்கள் நம்ம ஒரு குறிப்புக்காக நம்ம ஜெபிச்சிருக்கலாம், பல மாதங்கள் ஜெபித்திருக்கலாம். ஆனால் ஏன் பதில் வரல? நம்ம அங்கலாய்க்கும். ஒவ்வொரு ஜெபத்துக்கு உடனே பதில் கிடைக்கும், ஒன்று தாமதமாகும். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் குழந்தை கொடுக்குறேன்னு சொல்லி 25 வருஷத்துக்கு கழித்து தான் கர்த்தர் குழந்தை கொடுக்குறார். அப்போ அந்த வேலை வர வரைக்கும் காத்திருந்து அந்த ஆண்டவர் குழந்தை செல்வத்தை ஆபிரகாம் பெற்றுக்கொள்கிறார். இப்போ இந்த நாளில் கூட எந்தெந்த காரியத்துக்காக தெய்வ சமுத்திரங்க காத்து கொண்டு இருக்கிறீர்களோ, எந்த விண்ணப்பத்துக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறீர்களோ, ஆண்டவர் சொல்கிறாரு, என் வேலை இன்னும் வரலை, ஏற்ற நேரத்தில், நான் குறித்த நேரத்தில் அவங்களுக்கு அற்புதத்தை செய்வேன். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நன்மைக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு நேரத்தை வச்சுருக்கார். அவர் குறித்த அந்த நேரத்தில் உங்களுடைய ஜெபங்களுக்கு தேவன் பதில் கொடுப்பார். பதில் கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை தேவன் செய்வார். அந்த வேலை வரும் வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். அவளுக்கு இன்றைக்கே கர்த்தர் அற்புதத்தை செய்யலாம். இல்லை நாட்கள் ஆகலாம், இல்லை மாதங்கள் ஆகலாம். ஆனால் அவர் தாமதித்தாலும் அது நன்மைக்கு தான். அவர் எது செய்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் நன்மைக்கு தான். நான் இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் நீங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார். அவர் வேலை வரும் நேரத்தில், அவர் வேலை வரும்போது கர்த்தர் அற்புதத்தை செய்வார். கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து நிச்சயமாக அந்த வேலை வரும் வரைக்கும் காத்திருந்து அந்த நன்மையை சுதந்திரத்துக்குள்ளே நம்ம ஜெபிக்கலாம். துதிகள் மத்தியில் வாசம் சார் நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தினுடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் ஆண்டவரே, எப்படி காணாத திருமணத்தில் ஒரு அற்புதத்தை செய்யறதுக்கு வேலை வரும் வரைக்கும் காத்திருந்தீங்கப்பா. அதே போல் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் எந்த பாதையில் கடந்து போனாலும், வியாதியாக இருக்கலாம், கடன் பிரச்சனையாக இருக்கலாம், தேவைகளாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய காரியமாக இருக்கலாம், ஆண்டவரே உங்களுடைய இடத்தில் இருக்கிற பாரத்தில் ஆண்டவரே அப்பா துதிக்கிற கர்த்தர் காண்கிறவராக இருக்கீங்க. ஆனால் கர்த்தர் குறித்த வேலையில் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் நீங்கள் அற்புதத்தை செய்ய போகிறீங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதா.